நடக்க போற எலெக்ஷன்ல நம்ம மீனா தான் ஜெயிக்கணும், மீனா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, போட்டி பயங்கர விறுவிறுப்பா போகுது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்களை சுருக்கமா பார்த்துட்டு அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா சிந்தாமணிக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஒருவேளை மீனா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதோ அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் அவங்க தான் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. திடீர்னு ஒருத்தி எங்கேயோ இருந்து முளைச்சு வந்தவ நமக்கு எதிராக வர்றாளே அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால அவங்க யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணப்பட்டுவாடா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எலெக்ஷனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒதுங்கி போறாங்க. ஆனா மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல மீனா நீ இப்படி வந்து ஒதுங்கி போகாத, நீ ஒதுங்கி போனா அவங்களுக்கு தான் நல்ல விஷயம். சோ அதனால நீ ஒதுங்கி போகாத, இது செய்யறது யார் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. உனக்கு இருக்கிற ஒரே எதிரி சிந்தாமணி மட்டும்தான். சிந்தாமணிக்கு பயம் வந்துருச்சு, அதனால அவ பயந்துட்டா. நீ வந்து எதுக்கும் பயப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீ எலெக்ஷன்ல நின்னதே அவங்களுக்கு வந்து முதல் அடி, இதுவே அவங்களுக்கு வந்து பெரிய அடியா தான் இருக்கும். நீ நில்லு அப்படின்னு சொல்லி மீனாவை எல்லாரும் புஷ் பண்ணி மீனா வந்து ஏத்தி விட்டுட்டாங்க. சோ மீனாவும் ஓகே பாத்துக்கலாம், என்னதான் நடக்குமோ நடக்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லி எலெக்ஷன்ல நிக்கிறதா மறுபடியும் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க நடந்தது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு பக்கம் இவங்க வந்து காசு கொடுத்து எல்லார்ட்டையும் ஆல் செட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நான் பணம் தரேன், நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, அது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே அங்க பவர் இருக்குது அப்படின்றதுனால எல்லாருமே நார்மலா இவங்க சொல்ற விஷயங்களை தான் கேட்பாங்க. ஏன்னா இப்போதைக்கு பவர்ல இருக்கிறது யாரு, இவங்க தான். அப்ப இவங்க சொல்ற விஷயத்தை தான் அவங்க கேட்பாங்க அப்படின்றது மீனாவுக்கு ஒரு மைனஸா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா சுருதி வந்து எப்படியாவது மீனாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப சுருதி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி, யார் யார் யாருக்கு ஓட்டு போடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு எடுப்போம். அங்க லோக்கல்ல இருக்கிற பூக்கடை எல்லாத்துலயும் ஒரு கருத்து கணிப்பு எடுப்போம். யார் யார் என்ன சொல்றாங்கன்றத பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுருதி வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்து ரிசல்ட் பாக்குறாங்க. ரிசல்ட் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல. சோ ரிசல்ட்ல என்ன சொல்லுது அப்படின்னா மீனாவுக்கு வெறும் 35% மட்டும் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மத்தபடி பாத்தீங்கன்னா சிந்தாமணி தான் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இது எல்லாருக்குமே அதிர்ச்சி. என்னடா அது இவ்வளவு தூரம் மீனா வந்து ஒரு நேர்மையா இருக்கிறா, அவங்க ஆல்ரெடி பவர்ல இருந்து எல்லாரையும் தரைக்குறைவா நடத்தி அவங்க வந்து ஜெயிக்கிறதா, சோ இப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சுருதி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா ரவி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இவங்களோட மனசை வந்து கவரணும், பணம் கொடுக்க கூடாது அப்படின்றதுல இவங்க தெளிவா இருக்காங்க. சோ அதனால அவங்க கிட்ட வந்து சிந்தாமணியை பத்தின விஷயங்களை சொல்லணும், சிந்தாமணி பண்ண விஷயத்தை வந்து எடுத்து காட்டணும். ஏன்னா அப்பதானே அவங்களுக்கு புரியும். திடீர்னு போய் சிந்தாமணியை பத்தி இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் கிடையாது, யாரால ஏத்துக்க முடியாது. என்னமா திடீர்னு வந்து இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுற அப்படின்னு தான் யாரா இருந்தாலும் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்படி இருக்கும்போது சிந்தாமணியை பத்தின விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்கணும். அதை வச்சுட்டு தான் இவங்க போய் பேச முடியும். சும்மா போய் சிந்தாமணி மேல ஒரு குற்றச்சாட்டையோ ஒரு கம்ப்ளைண்ட்டையோ சொல்லிட முடியாது. சோ அப்படி இருக்கும்போது ஒரு சிந்தாமணிக்கு எதிரான இவங்க ஆதாரத்தை வந்து திரட்ட போறாங்க. சோ ஆதாரத்தை திரட்டி எல்லாரும் முன்னாடியும் சிந்தாமணி எப்படிப்பட்டவ, அவ இந்த எலெக்ஷன்ல நிக்கலாமா, அவ நின்னா என்னெல்லாம் நடக்கும், இவ்வளவு நாள் நின்னு என்ன செஞ்சிருக்கா, எதுவுமே செய்யல அப்படின்றத இவங்க ஆணித்தனமா சொல்ல போறாங்க. அதுதான் நடக்க போகுது. சோ பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம எபிசோட் எப்படி எல்லாம் போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.